நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்திருக்கின்றார். எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப பல்வேறு புதிய அம்சங்கள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்கின்றன. சென்னைக்கு என்ன அதிவேக ரயில் சேவை வழங்கப்பட இருக்கின்றது. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் இருந்து வரக்கூடிய ரயில்களான ஹைதராபாத் மற்றும் சென்னை இடையிலான ரயில்கள் அதிவேக ரயில்களாக அந்த வழித்தடம் தரம் உயர்த்தப்பட இருக்கின்றது. அதே போன்று சென்னைக்கும் பெங்களூருக்கும் இடையிலான ரயில் வழித்தடமும் கூட அதிவேக ரயில் வழித்தடமாக மாற்றப்பட இருக்கின்றது. இந்த நிலையில்தான் பட்ஜெட் வெளியாகி இருக்கின்றது. பட்ஜெட்டை தொடர்ந்து மும்பையிலே பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1000 புள்ளிகளுக்கு மேலே சரிந்திருக்கின்றது என்ற ஒரு செய்தியையும் பார்த்து வருகின்றோம். பட்ஜெட்டில் ஒரு சில அம்சங்களை முதலீட்டாளர்கள் எதிர்பார்த்தார்கள். மிக முக்கியமாக வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பட்ஜெட்டில் ஒரு சில அம்சங்கள் இடம்பெறும், அது தங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் முதலீட்டாளர்களுடைய எதிர்பார்ப்புகள் முழுவதும் பூர்த்தியடையாத நிலையில்தான் வழக்கத்திற்கு மாறாக ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய நாளிலும் பங்கு சந்தைகள் திறக்கப்பட்டிருந்த நிலையில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1000 புள்ளிகளுக்கு மேலே குறைந்திருக்கின்றது. நிப்டியும் கூட ஒரு மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். பங்கு சந்தைகள் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றன. கடந்த சில நாட்களாகவே 1-2 மாதங்களாகவே பங்குச்சந்தை குறியீட்டு எண் அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைந்தது உள்ளிட்ட காரணங்களால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய தங்களுடைய பங்குகளை அதிக அளவில் விற்பனை செய்தார்கள். இன்றும் கூட அதுதான் நடந்திருக்கின்றது. லாபத்தை பதிவு செய்வது என்ற அடிப்படையிலே முதலீட்டாளர்கள் தங்கள் வசம் வைத்திருந்த அந்த பங்குகளை அதிக அளவில் விற்றதன் காரணமாக பங்குச்சந்தை குறியீட்டு எண்கள் ஒரு சரிவை சந்தித்திருக்கின்றன. அதே நேரம் இன்றைய பட்ஜெட்டில் இடம்பெற்றிருந்த பல்வேறு முக்கியமான அம்சங்களை நாம் பார்க்க வேண்டும் என்றால் இந்தியாவினுடைய ஜிடிபியை உயர்த்துவதற்கான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான பல்வேறு புதிய திட்டங்களை நிதியமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். 10,000 கோடியிலே பயோ பார்மா சக்தி திட்டம் உள்ளிட்டவற்றின் மூலமாக மருத்துவத்துறையை மேம்படுத்துவதற்கான புதிய அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. உயிரி மருத்துவத்துறையான அந்த மருத்துவத்துறையில் 10,000 கோடி அளவிற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் செமி கண்டக்டர் உற்பத்தி 2.0 என்று செயல்படுத்தப்படும் என்கின்ற ஒரு அதனுடைய அறிவிப்பினையும் இன்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தன்னுடைய பட்ஜெட்டிலே வெளியிட்டிருந்தார். செமி கண்டக்டர் என்பதுதான் இன்றைக்கு உலக பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு மிக முக்கியமான உந்துகோலாக இருக்கின்றது. மின்சார வாகன தயாரிப்பு உள்ளிட்ட அனைத்து மின்சாதன பொருள்களிலும் அந்த செமி கண்டக்டர் என்பது முக்கியத்துவம் கொண்ட ஒன்றாக இருக்கின்றது. தைவான், சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு போட்டி அளிக்கக்கூடிய வகையிலே செமி கண்டக்டர் உற்பத்தியை இந்தியா அதிகரிப்பதற்கான பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில்தான் அந்த துறையிலே ஒரு சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டிருக்கின்றது. இது ஆட்டோமொபைல் துறையில் இருக்கக்கூடியவர்கள் கவனிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. மேலும் ஸ்டார்ட் அப் துறையிலே அந்த செமி கண்டக்டர் உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வோர், இறக்குமதி செய்வோர் உள்ளிட்டவர்களுக்கு முக்கியத்துவம் கொண்ட அறிவிப்பாக பார்க்கப்படுகின்றது. இலவச அறிவிப்புகள், கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள் என்று இல்லாமல் இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை எதிர்கால திட்டத்தை மனதில் கொண்டு இந்திய மக்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்வதற்கான ஒரு பட்ஜெட்டாக இது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்கள் வழியாக அரிய வகை தாதுக்களுக்கான வழித்தடம் அமைக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பினையும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டிருக்கின்றார். அந்த அரிய வகை கனிமங்கள் என்று சொல்லும் பொழுது டைட்டானியம் உள்ளிட்டவற்றை அந்த அரிய வகை கனிமத்தில் சேர்ப்பார்கள். லித்தியம் உள்ளிட்டவை எல்லாம் அரிய வகை கனிமங்கள் என்ற ஒரு வகைப்பாட்டில் தான் வரும். எனவே லித்தியம், டைட்டானியம் போன்ற அந்த அரிய வகை கனிமங்களுக்கான வழித்தடம் தமிழகத்திலும் அமையும் என்று சொன்னதன் மூலமாக இதுவும் தமிழ்நாட்டிற்கு ஒரு உந்து சக்தியாக அமையும் என்று எதிர்பார்க்கலாம். பல்வேறு துறைகளை சார்ந்தவர்கள் இந்த அரிய வகை கனிமங்கள் தமிழகத்தில் அதற்கான வழித்தடம் அமைவதால் அது சார்ந்த தொழிற்சாலைகள் தமிழகத்தில் இடம்பெறக்கூடும். லித்தியம் உள்ளிட்டவற்றுக்கான தொழிற்சாலை அமையும் பொழுது அது மின்சார வாகன உற்பத்திக்கு தமிழகத்திற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கும். எனவே தமிழகம் அதுபோன்று வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கே உள்ளே வரும் பொழுது அது மாநிலத்திற்கான ஜிடிபி வளர்ச்சிக்கும் உதவி செய்யும். அதே போன்று ஜிஎஸ்டி வரி வருவாயின் மூலமாக தமிழகத்திற்கு வருவாய் ஈட்ட முடியும். இந்த அரிய வகை கனிமங்களுக்கான வழித்தடத்தை அடிப்படையாக கொண்டு பல்வேறு புதிய வெளிநாட்டு நிறுவனங்கள் தமிழகத்திற்குள் அமையும் பொழுது அது தமிழகத்திற்கு அந்த நிலம் வழங்குவது, தண்ணீர் சேவை, மின்சார சேவை உள்ளிட்டவற்றின் மூலமாக மாநில அரசுக்கு வரி வருவாயை உயர்த்தி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும். எனவே சென்னை, ஹைதராபாத், சென்னை, பெங்களூரு இடையிலான அதிவேக ரயில் வழித்தடம், அதை தொடர்ந்து இந்த அரிய வகை கனிமங்கள், தாதுக்கள் என்று சொல்லப்படக்கூடிய மூலப்பொருள்களை பயன்படுத்துவதற்கான அந்த வழித்தடம் தமிழகத்தை ஒட்டி அமையும். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, ஒடிசா என்று அமையும் என்று சொல்லியிருப்பதன் மூலமாக இது தமிழகத்திற்கு ஒரு வளர்ச்சி தரக்கூடிய புதிய நிறுவனங்களை உள்ளே ஈர்ப்பதற்கான வாய்ப்பாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே போன்று கண்டெய்னர் உற்பத்திக்காண்டி 10,000 கோடி முதலீடு செய்யப்படும் என்று நிதியமைச்சர் அறிவித்திருக்கின்றார். விளையாட்டு உபகரண உற்பத்தி அதிகரிக்க நடவடிக்கை என்று சொல்லியிருக்கின்றார். குறு சிறு தொழிலை ஊக்குவிப்பதற்கு மும்முனை திட்டம் என்று நிதியமைச்சர் அறிவித்திருக்கின்றார். எம்எஸ்எம்இக்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திட்டங்கள் தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக அமையக்கூடும். ஏனென்றால் நாட்டிலேயே அதிக அளவில் இந்த எம்எஸ்எம்இ நிறுவனங்களை கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்றாக அந்த முதன்மையான பட்டியலில் தமிழ்நாடு இடம்பெற்றிருக்கின்றது. எனவே
MSME துறைக்கு 10,000 கோடி அளவிற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று சொல்லி இருப்பதன் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த புத்தாக்க தொழில் முனைவோர், குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களை சார்ந்தவர்களுக்கு இது ஒரு முக்கியத்துவம் கொண்ட அறிவிப்பாக பார்க்கப்படுகின்றது. அதே போன்று ஜவுளித்துறையை மேம்படுத்துவதற்காகவும் சமர் 2.0 என்கின்ற ஒரு திட்டத்தை நிதியமைச்சர் வெளியிட்டிருக்கின்றார். காதி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.